ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது, யாரு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள முழுமையா மனதில் நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க சொன்னா போதும், மின்னல் வேகத்தில் அவங்க உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்க நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இது பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேரளா போவேன் அப்படின்ட்டு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தரை மீட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஜோதிட குரூப்பில். அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வசிய மெத்தட் கொடுத்தாங்க. இதை ட்ரை பண்ணுங்க, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாங்க. நான் இதை முயற்சி பண்ணி பார்க்கல, பட் நம்ம வியூஸ் கொடுக்குறேன். இது செய்யறதுக்குலாம் ஒன்றும் பெரிய லெவல் கஷ்டம் எதுவுமே ஒன்றும் கிடையாது. அதனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை பயன்படுத்துங்க. எக்காரணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா இதை தப்பான வழிகளுக்கு பயன்படுத்தாதீங்க. அதாவது நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்க உங்களை உண்மையிலே விரும்பி இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரிஞ்சிருந்தால் மட்டும் இதை பயன்படுத்துங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அவங்களுக்கு உங்களை பிடிக்கவே இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்காதீங்க. ஏன்னா இந்த மந்திரம் மாந்திரிகத்தை நம்ம தவறான வழியில் பயன்படுத்தும் போது அது நமக்கே பாதகமாக அமையும். ஸோ நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைவ உணவு எடுத்துக்கவே கூடாது, முட்டை முதல் கொண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் மன சுத்தம் ரொம்ப 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 முக்கியமானது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் துணியை நீங்களே வாஷ் பண்ணி உங்கள் பிளேட்டை நீங்களே வாஷ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பாடு யார் செஞ்சு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுத்து உங்களை தொடாமல் பாருங்கள். ஏன்னா இதை நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சக்தி ஏறும். இதை யாராவது உங்களை தொடும்போது அவங்க உடம்புல அது போகும். ஆனால் உங்கள் தலையில் யாராவது தொட்டாங்கன்னா அவங்க சக்தி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல் வெறுங்காலில் எக்காரணத்தை கொண்டு நடக்காதீங்க. ஏதாவது செருப்பு போட்டு நடக்க ஆரம்பிங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு நேரடியாக உங்களோட வெறுங்கால் தரையில் பட வேண்டாம். நேரடியாக தரையில் அமரவும் செய்யாதீங்க. ஏதாவது ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடோட பண்ணுங்க. இதை பார்த்தீங்கன்னா 21 நாள் 48 நாள் 2 வகை இருக்குது. ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரெண்டில் எந்த முறை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணக்கூடிய காலகட்டம் முடிஞ்ச அளவுக்கு உடல் மன சுத்தத்தோட பண்ணாதான் உங்களுக்கு பலிக்குமே. அடுத்தது முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, யாருக்கு நீங்கள் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் இருக்காங்க இல்லையா, அந்த பர்சனுக்கும் உங்களுக்கு வசிய பொருத்தம் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வசிய பொருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 2 பேரோட ஜாதகத்தை நீங்கள் நெட்டில் தேடினாவே உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஏதோ ஒரு ஜோதிடத்தை காட்டினீங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் வசிய பொருத்தம் இருக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க. வசிய பொருத்தமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஜாதகத்தில் உங்கள் 2 பேருக்கு வசிய பொருத்தம் இருக்குது அப்படின்னா மட்டும் அடுத்த இடத்துக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். இப்போ இது எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசையாக இருக்கலாம், இல்லை பௌர்ணமியாக இருக்கலாம், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதில் ஏதாவது ஒன்று வரக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு இருக்கணும். இல்லைங்க அந்த மாதிரியான ஒரு தினம் இப்போதைக்கு வரவே இல்லைங்க, அதனால் இப்போதைக்கு நான் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது மலை மேலே இருக்கக்கூடிய பழமையான கோவில், ரொம்ப பழைய கோயிலாக இருக்கணும். இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா மருதமலை இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் பழமையான மலை மேல் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் போய் நீங்கள் உட்கார்ந்து மந்திரத்தை உருவேற்றின பிறகு உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை பண்ணக்கூடியது காலையில் பண்ணிங்கன்னா காலையில் பண்ணணும், நைட்டு பண்ணிங்கன்னா நைட்டு பண்ணணும். இதை எப்போனாலும் பண்ணிக்கலாம். ஒரு நாள் காலையில் ஒரு நாள் நைட்டுன்னு மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் தொடர்ந்து பண்ண வேண்டியது உங்களுக்கு முக்கியம். அடுத்து இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காப்பர் பிளேட்டு, ஒரு சின்ன அளவு காப்பர் பிளேட் இருந்தால் போதும். இதை நீங்கள் பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையில் கேட்டிங்கன்னா காப்பர் தகடு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சுத்தமான நெய், இந்த 3 தான் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் பிளேட்டை கொண்டு வந்துக்கோங்க. காப்பர் பிளேட்டை கொண்டு வந்து நான் படத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் காமிச்சிருக்கேன். இந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் வரையணும். வரையும் போது நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ அந்த பர்சனை மனதில் நினச்சிக்கிட்டே இதை வரைங்க. வரைஞ்ச பிறகு அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுடைய பெயர், அதன் பிறகு உங்கள் பேர். நீங்கள் பையனாக இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் பேர், அடுத்தது நீங்கள் இந்த பர்சனோட பேர், அந்த பொண்ணோட பேர் எழுதுங்க. நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா முதல்ல இந்த பையனோட பேர், அடுத்தது உங்கள் பேர், இப்படிங்கிற மாதிரி எழுதணும். எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா அதை கடையிலே உங்களுக்கு பன்னீர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பன்னீர், ஒரு எலுமிச்சப்பழம், கொஞ்சம் பால், இது 3 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னீரை ஊற்றி நல்லா அந்த பிளேட்டை கழுவிட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது மேலே எலுமிச்சப்பழத்தை புளிச்சு விட்டுட்டு திருப்பியும் பன்னீர் விட்டு நல்லா கழுவிட்டு, அதன் பிறகு அது மேலே பசும்பால் ஊற்றி நல்லா கழுவிட்டு, அதன் பிறகு அதோட ஒவ்வொரு முனையிலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், சந்தனம் 3த்தையும் போட்டு வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில வைக்கலாம். பூஜை அறையில வச்சுட்டு எப்போ பண்றீங்களோ அன்னையில இதை யூஸ் பண்ணும். இதை பண்ணக்கூடிய நாள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வியாழக்கிழமை இருக்கணும். மலை மேலே உள்ள கோவிலுக்கு, அதாவது வியாழக்கிழமை இது சேர்ந்து வர நாள் கிடைக்கலன்னா மலை மேலே உள்ள கோயிலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை போய் நல்லா வேண்டிட்டு அடுத்து வியாழக்கிழமை இதை நீங்கள் ஆரம்பிங்க. இதுக்கு நீங்கள் என்ன நேரம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரம் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால்
உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு பஞ்சபட்சி பார்க்க தெரிந்தால் உங்களோட பிறந்த ஜாதகம் வைத்து அவரோட ஜாதகம் வைத்து உங்கள் 2 பேர்த்த கம்பேர் பண்ணி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் எது, அவங்களுக்கு வீக்கான நேரம் எது அப்படிங்கிறத பார்த்து அந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குமே. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல வந்து பிளேட்டை வச்சுக்கோங்க. அதன் பிறகு இதற்கான ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு கையில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. சுத்தமான நெய் எடுத்து அந்த பிளேட்டில் ஒவ்வொரு சொட்டு விழுகிற மாதிரி ஒவ்வொரு தடவை மந்திரம் சொல்லும் போதும் ஒரு சொட்டு அந்த நெய்யை ஊற்றிட்டு மந்திரத்தை வாய் விட்டு சொல்லாமல் மனதுக்குள்ளாரையே நீங்கள் சொல்லணும். இது போல் 108 முறை சொல்லணும். 108 முறை சொன்ன பிறகு என்ன பண்ணும், அந்த பிளேட்டு ஃபுல்லாக நெய்யாக வழிஞ்சு கிடக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமான ஹனி அதை எடுத்து அந்த நெய் மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை வைத்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு எந்த பர்சன் உங்ககிட்ட வசியமாகும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் எப்படி அவங்க உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே காட்சிப்படுத்திட்டு அந்த நெய்யை வச்சு அப்படியே ஃபுல்லாக, அதாவது நெய்யும் ஹனியும் ஒன்றா வச்சு அந்த பிளேட்டை ஃபுல்லாக தேய்ச்சிட்டே இருக்கணும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கலாம். இவ்வளோ தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுடைய முழு எண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணத்தில் தான் இருக்கணுமே. இப்படி தேய்க்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு வெள்ளை கலராக மாற ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 5 to 10 நிமிடங்கள் அதிகமாக பண்ணுறது ரிசல்ட் வேகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை எல்லாத்தையும் வலிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் பண்ணும்போது அது வந்து ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை கொண்டு போய் அந்த பர்சனை சாப்பிட கொடுங்க. அந்த பர்சன் சாப்பிட்றதுல ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்துருங்க. அப்படி சாப்பிட கொடுத்தா அவங்க வந்து உங்களுக்கு வசியமாவாங்க. இல்லை எந்த வித பாய்சன் எதுவுமே இருக்காது. நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். அதனால் எந்த பாதிப்புமே வராது. இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட கொடுக்க முடியாதுங்க, அவர் வந்து நான் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் 48 நாள் பண்ணணும். 48 நாள் பண்ண பிறகு என்ன பண்ணால் நீங்கள் சாப்பிடணும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்களோட புருவம் இருக்கு இல்லைங்களா, உங்கள் புருவத்துக்கு 2த்துக்கு நடுவில் நம்மளோட நெற்றிக்கண்ணுன்னு சொல்லியா அந்த இடத்துல இதை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு மாதிரி வச்சு அவங்க முன்னாடி நீங்கள் போக ஆரம்பிக்கும். இதோட அவங்க உங்களை பார்க்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள் கொஞ்சமாக மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். அவங்க எந்த அளவுக்கு உங்களை வெறுத்துருக்காங்களோ அந்த டைவர்ஷன் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு அதை சாப்பிட கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் இதற்கான மந்திரமும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நல்லா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இதை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தப்பாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதற்கான பின்விளைவுகள் இருக்குது. அதே போல் இது நம்ம கொடுக்குறோம் வாழ்நாள் முழுவதும் அவங்க அதே மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டால் அப்போல்லாம் இருக்க மாட்டாங்க. அதையும் சொல்லுறேன். இதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங் தான் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இதை வந்து ஈடுபாடோட பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் ஒரு சக்தி இருக்குமே. மினிமம் 3 monthலேருந்து 3 years வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் பொறுத்தல தான். இது ரொம்ப ட்ராமாட்டிக்கான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கான மந்திரம் கொடுக்குறேன்.